Hello guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம Sketchup tools பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் Sketchupல என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வர வீடியோவில் அந்த கமெண்ட்டை கிளியர் பண்ணுற மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ண முயற்சிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரியேட் நியூ கொடுத்துக்கிறேன். இப்போது ஸ்கெட்சப்புக்குள்ளே வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் தான் டூல்ஸு. இது வந்து செலெக்ஷன், அதாவது ரெக்டாங்குலர் செலெக்ஷன் சொல்லுவோம். அடுத்து ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் டூல் பார், ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் டூல். இது வந்து எரேஸ் கமாண்ட். அடுத்து இது வந்து பெயிண்ட் பக்கெட். அடுத்து இது வந்து சாம்பிள் மெட்டீரியல் பிக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ கலர் கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே ப்ளூ கலர் கிளிக் ஆகிடுச்சு, அதாவது செலக்ட் ஆகிடுச்சுங்க. அடுத்து இது ஆர்க், 2 point arc, 3 point arc P, and then இது ரெக்டாங்குலர், ஆங்குலர் ரெக்டாங்குலர், அதாவது ரொட்டேட் ஆங்குலர் ரெக்டாங்குலர். அடுத்து சர்க்கிள், பாலிகன், தென் 3D டெக்ஸ்ட். இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து இது புஷ் புல், ஃபாலோ மீ டூல். இது வந்து ஆப்செட். அடுத்து இது மூவில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட், ஸ்கேல் அப்படிங்கிற டூல் செட் இருக்குது. அடுத்து டேப் மெஷர்மெண்ட், டைமென்ஷன்ஸ், இது டெக்ஸ்ட். அடுத்து செக்ஷன், ப்ரெடேட்டர். அடுத்து ஆக்சிஸ், டேக். டூல் லோகோ முன்னால் கொண்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு அது என்ன டூலுங்க அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா ஆர்பிட் டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், என்ன வர மாட்டேங்குது. ஆர்பிட் வந்துருச்சு பாருங்கள். ஓகே, நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி என்னென்ன டூலை எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஷேப்பில் என்னென்ன மாடல் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஓவர்வியூ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இது ரெக்டாங்குலர் டூல் பார். ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணலாம். இது ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணுறதுல 3 விதம் இருக்குது. இது வந்து இப்போ ப்ளூ ஆக்சிஸில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆக்சிஸில் பாரும்போது க்ரீன் கலரில் அவுட்லைன் தெரியுது பாருங்கள். அடுத்து ரெட் ஆக்சிஸ் கிரியேட் பண்ணுறேன். ரெட் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைன் ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். இப்போ ப்ளூ கலரில் கிரியேட் பண்ணும்போது அந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தெரியுது. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் என்ன டைரெக்ஷனில் நம்ம வரையணும். இப்போ எக்ஸ் டைரெக்ஷனா, ஒய் டைரெக்ஷனா, இசட் டைரெக்ஷனா அப்படிங்கிறத அது இண்டிகேட் பண்ணுதுங்க. பார்த்தீங்களா? அடுத்து செலக்டிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ்க்கு செலக்ட் ஆகும். அடுத்து டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அது அவுட்லைனோட செலக்ட் ஆகும். ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சர்ஃபேஸோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா எலமெண்ட்டும் செலக்ட் ஆகிரும். ஓகே, கிளிக் பண்ணிடலாம். அடுத்து இப்போது இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் மட்டும் டெலீட் ஆகும். அடுத்து டபுள் கிளிக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிங்கன்னா அது அவுட்லைனோட டெலீட் ஆகும். அடுத்து இந்த லைன் மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு தான் எரேஸ் கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்ரீ ஹேண்ட் லைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரி வேணால் லைன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃப்ரீ ஹேண்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்ட் கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து சர்ஃபேஸாக கனெக்ட் ஆகும், அதாவது சர்ஃபேஸாக க்ரியேட் ஆகிருங்க. அடுத்து ஆர்க் 2 point arc, 3 point arc நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து புஷ் புல் டூல் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஷேப்பை புஷ் புல் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ சர்க்கிள் வந்து இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம மாடல் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதே கிடையாதுங்க, ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நம்ம என்ன மாதிரி வேணால் மாடல் க்ரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் மைண்டில் தோணுதோ அதை இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபாலோ மீ டூலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபாலோ மீ டூல் வந்து ஸ்பியர் க்ரியேட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்பியர் க்ரியேட் பண்ணலாம். பாருங்கள், கிளிக் பண்ணி சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸ்பியர் கிரியேட் ஆயிடுச்சு. இது உங்களுக்கு சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சைஸை குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இந்த ஸ்கேல் டூல் பார் யூஸ் ஆகுது. பார்த்தீங்களா?
வேணுங்கிற சைஸில் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்படியும் வச்சுக்கலாம், அல்லது இந்த கார்னரில் இப்படியும் கொண்டு வந்துக்கலாம். எக் ஓவல் ஷேப், எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? அடுத்து பைப்லைன் மாதிரி கூட, பைப்லைன் போல் கூட நீங்கள் இதில் மாடல் க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிள், இந்த அவுட்லைனை நான் சர்க்கிள் க்ரியேட் பண்ணுற பாருங்க. சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபாலோ மீ டூல். பார்த்தீங்களா? அழகாக பேங்கிளாட்டாக க்ரியேட் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பிரேசில், அதாவது ஒரு காப்பு மர ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், காப்பு போல் ஒரு மாடல் க்ரியேட் ஆயிடுச்சு. அதனால தான் இதை வந்து ஜுவல்லுக்கு நிறையா க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஜுவல்லரி க்ரியேஷன்லையும் இது வந்து ஜுவல்லரியில் ஒரு டிசைன் கொடுப்பாங்கள்ல, அந்த டிசைன் இதில் போட்டு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்குன்னா இன்டீரியர் டிசைன், எலிவேஷன் டிசைனுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைன்லையும் நீங்கள் ஃபாலோ மீ டூலை யூஸ் பண்ணலாம். லைன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க ஃபாலோ மீ டூல் யூஸ் பண்ணுறதுனால. அடுத்து ஃபாலோ மீ டூல் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம என்ன டைரெக்ஷனில் லைன் போச்சோ, லைன் க்ரியேட் பண்ணியிருந்தோமோ அந்த டைரெக்ஷனில் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அந்த கமெண்ட்டை கிளியர் பண்ணுற மாதிரி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you guys. Thanks for watching.